ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சோனியில் 43 இன்ச் 4K எல்இடி டிவி தான் இது. கிட்டத்தட்ட டிவி எடுத்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஸ்பிளே போய் பயங்கரமாக லைன் வந்து ஒரு பிக்சர் சின்ன கொஞ்சம் கூட தெரியல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்வீஸ் சென்டரில் போயிட்டு இந்த டிவி டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆனிச்சு என்ன ஆனிச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து அது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க, எப்படி வாங்குறது உங்களுக்கு பரவாயில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சர்வீஸ் சென்டரில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே ஷேர் பண்ணுறேன். சரி கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டிவி எடுத்துகிட்டு போய் நம்ம சோனி சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு இந்த டிவிக்கு என்னென்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கான கிட்ஸுக்கான நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டு காட்டிட்டு இருப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடித்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட் மாதிரி தெரியும். அந்த டாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல இந்த மாதிரி ஆகி அது அந்த இடத்துல அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்துச்சு, அப்புறம் 2 லைன் வந்துச்சு, அப்படியே 3, 4, 5 ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே போக ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நடுவில் ஒரு நாளைக்கு ஒரு சீசனே ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ மெயினாக அதனாலே என்ன அப்படிங்கிறது தெரியல. சோனி சர்வீஸ் சென்டர்லேருந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மாதிரி கையில் அடித்தனால தான் அந்த மாதிரி டிஸ்பிளேயில் ஏதாவது லைன் விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே போயிட்டு நம்ம மீதியெல்லாம் அவங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாம் பார்த்து சொல்கிறேன். வாங்க போகலாம். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு இந்த பிரச்சனையும் தான் கூப்பிட்டு போகிறோம். கொடுக்க பேசிகிட்டே இந்த பிரச்சனையும் கூட்டிகிட்டு போகலாம். வாங்க வாடா போய் பார்க்கலாம் நம்பளிக்கலாம். சரி ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீட்டில் வந்துட்டு அந்த டிவியை வச்சு எல்லாம் வீடியோ காட்டியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து அந்த டிஸ்பிளே வந்து ஜம்பாய் லைனாக நிறைய வந்திருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நாங்கள் வந்து சோனி சர்வீஸ் சென்டருக்கு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டிவி எடுத்துகிட்டு போகல, ஏன் நம்ம டிவியே தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனி சர்வீஸ் சென்டர்லேருந்து வீட்டுக்கே வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டருக்கு நாங்கள் மட்டும் போய் கேட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் இந்த மொபைலுக்கு ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேரில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா தான் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நாங்கள் போயிட்டு இதெல்லாம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி டிஸ்பிளே வந்து அப்போ வந்து ஒரு 2-3 லைன் தான் இருந்துச்சு. ஆனால் டிவி வந்து வந்துட்டு இருந்துச்சு. நார்மலாக வீடியோஸ் ஓடும், ஆனால் அதுக்கு மேலே ஒரு 2-3 லைன் மட்டும் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் கூப்பிட்டு கேட்கும்போது வீட்டுக்கு வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து ஆள் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு டிஸ்பிளே தான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறது மொபைலில் அவங்க நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பழைய மாடல் டிவி 2019 எடுத்தது, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ வந்துட்டு இந்த டிவியோட இந்த டிஸ்பிளே இருக்குமானுங்கிறது டவுட்டு தான். மேபி டிஸ்பிளே இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் வந்து டிஸ்பிளேக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிஸ்பிளே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு டிவி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் வந்துட்டு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டா போதும், டிவி ரீப்ளேஸ்மெண்ட்னா திரும்ப அதிக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றி தரத்துக்கு ஒரு 15,000 வந்து அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஒரு 1,000-2,000 முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 15,000 போட்டு இதே டிவி டிஸ்பிளே மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் டிஸ்பிளே இல்லைன்னா மட்டும், அதாவது கம்பெனி கிட்ட ஸ்பேர் இல்லை அப்படின்னா மட்டும் இந்த டிவிக்கு பதிலாக இப்போ லேட்டஸ்ட்டாக சோனியோட 43 இன்ச்சில் என்ன டிவி இருக்கோ இதுக்கு ஈக்குவலான டிவி, அந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி வரும். இந்த டிவியோட புது ரேட் என்னவோ அந்த ரேட்லேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். அந்த டைமில் நாங்கள் வந்து டிவி டிஸ்பிளே மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட போயிடுச்சு. 4 மந்த்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதை தான் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து ஜம்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து திரும்ப நான் வீட்டுக்கு வந்து அவங்கள கூப்பிடல, சோனி சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போகல. இந்த வாட்டி நம்மளே டேரெக்டாக போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் எடுத்துகிட்டு போகாமல் நாங்கள் மட்டும் போயிருந்தோம். போயிட்டு இந்த மாதிரி டிவியில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்குங்க, டிஸ்பிளே வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, அதனால் இப்போ வந்து மாற்றி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டிவிக்கு வந்து இது ஸ்பேர் வந்து டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ இதோட ஸ்பேர் வந்து இல்லை, அதனால டிவிக்கு வந்து டிஸ்பிளே வந்து மாற்றி தர மாட்டாங்க, வேணா இந்த டிவிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்ட்டாங்க. இப்போ கேட்கும்போது எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டிவி வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு, அதுவும் இல்லாமல் ரொம்ப 6-7 வருஷம் அப்படிங்கிறனால இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது வந்து ஆண்ட்ராய்டு டிவிங்கிறனால அதில் நான் யூடியூபோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ளே பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகும். அது பென்ட்ரைவே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்.
அதனால இப்போ புதுசாக போய்க்கும் போது கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இது புதுசாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஐடியாவில் நான் வந்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரேட்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதேமாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே மாத்திரதா இருந்தால் 15,000, ஆனால் டிஸ்பிளே கிடையில, அதனால் மாற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு டிவியே உங்களுக்கு புதுசாக மாற்றி தரோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து 2 மாடல் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 43 இன்ச் டிவி எங்களுக்கு பழசு. அதே மாதிரி இப்போ புதுசாக 43 இன்ச்சு சோனியில் S25 அப்படிங்கிற சீரீஸில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Bravia 2 மாடல். நாங்கள் வச்சிருந்தது Bravia 1 மாடல். Bravia 1க்கு பதிலாக Bravia 2 மாடல் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன்றே தான். கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு 6 வருஷம் கழிச்சு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வர முடியுமோ, அந்த டோல்பி ஆடியோ அது இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இதோட ரேட் என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவியோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 70,000. ஆனால் இந்த எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு அப்படியே 50% டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து 33,500 ருபீஸ்க்கு டிவி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, 33,500க்கு இன்னும் கொஞ்சம் ரேட் ஏதாவது குறைக்க முடியுமா அப்படின்னா, இல்லை ஃபைனல் ரேட்டு இதுக்கு இங்கெல்லாம் வந்து எதுவும் ரேட்லாம் குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவி ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட 55 இன்ச் டிவி. ஸோ அந்த டிவி என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S30 அப்படிங்கிற மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா Bravia 3 மாடல். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது. இப்போ இந்த Bravia 2 மாடலை விட இந்த 55 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அது இதுன்னு பயங்கர ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டதை அள்ளி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இதோட ரேட்டு சொல்லும் போது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 கிட்ட சொன்னாங்க. ஸோ அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதில் வச்சிருக்கேன், நான் அது எல்லாமே சொல்கிறேன். எவ்வளோ சொன்னாங்கன்னா கரெக்டாக 55,000 சொன்னாங்க. அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட முன்ன பின்ன இல்லை. என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K55 S30 அப்படிங்கிற மாடல். இது வந்து Bravia 3 மாடல். நீங்கள் வேணா கூட இதில் போய் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாடலை வந்து நம்ம அப்படியே சோனி சென்டருக்கே போய் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா Bravia 2 K43 S25 இது வந்து 43 இன்ச் டிவி. இவங்க வந்து 33,700 ரூபாய்க்கு நம்மளுக்கு தரேன்னாங்க. அவங்க வந்து அதே டிவியை 42,000க்கு கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. அந்த இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. அதுக்கப்புறம் நான் ஆன்லைன்லேயும் ஒரு சில இடத்துலலாம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் செக் பண்ணேன். அதிலலாம் பார்த்தீங்கன்னா 44,990க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 இப்போ 9,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஆன்லைனில் போய் எடுத்தாலும் சரி. இன்னும் 2-3 ஷோரூம்லாம் கூட பார்த்தேன். இந்த மாதிரி சத்யா, டார்லிங் இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தேன். எல்லாருமே இதுலேருந்து ஒரு 2,000, 4,000, 1,000 இந்த ரேஞ்சில் தான் முன்ன பின்ன சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 55 இன்ச் S30 மாடல் சொன்னால, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் கேட்கும்போது மோஸ்ட்லி எல்லா சோனி சென்டரில், அப்புறம் சத்யா, டார்லிங் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 90,000, 86 இந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. டார்லிங்கில் மட்டும் 80,000 கிட்டே சொன்னாங்க. அப்புறம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் 78,990க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து 55,000க்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, இந்த டிவி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் 55,000 கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படி பார்த்தாலும் 25 to 28,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கிறதுக்கும் இங்கே போய் ரீப்ளேஸ்மெண்ட் மூலிமா டிவி எடுக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் இங்கே எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவி, என்னோட ஓல்டு டிவி இருக்குது, அதில் வந்து டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி ஜம்பர் டிஸ்பிளே வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு எனக்கு புது டிவி தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வெறும் 500 ருபீஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வெளியில் எல்லா இடத்துலையும். ஸோ அதனால் எப்படி நம்ம ஒரு 50,000க்கு எடுத்தாலும் சரி, 40,000க்கு எடுத்தாலும் சரி, ஒரு 500-1000 தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலேருந்து இந்த பழைய டிவி கொடுத்தோம் அப்படிங்கிறனால கம்மி பண்ணுவாங்க. இதனால ஒரே வழி, வேறு வழியே இல்லாமல் சோனி சர்வீஸ் சென்டரில் போய் நம்ம பழைய டிவியை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம புது டிவி வாங்குறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. கொஞ்சம் ரேட் வந்து பரவாயில்லையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி தர முடியல அப்படிங்கிறனால நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறனால நம்மளுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று நம்ம கஸ்டமர்ஸை வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாலையும் இந்த மாதிரி கம்மியாக ரேட் கொடுக்கறது ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒரு 2-3 வீக்ஸாக உட்காந்து பயங்கரமாக யோசித்தோம். 55 இன்ச் எடுக்கலாமா, 43 இன்ச் எடுக்கலாமா, அதே போல் வெளியில் கண்டிப்பாக எடுக்கிற ஐடியா இல்லை. ஏன்னா சோனி சர்வீஸ் சென்டரில் தான் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது ரெண்டில் எதை பெஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. நான் வந்து 55 இன்ச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக பயங்கரமாக சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு, எங்கள் அம்மா அப்பா வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கபோர்டு வந்து நாங்கள் முன்னே வாங்கிட்டோம். அந்த டிவிக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லி கபோர்டு வாங்கிட்டோம். பட் அந்த டிவியில் 43 இன்ச்சு டிவியை தவிர வேறு எந்த டிவியும் வாங்க முடியாது. இந்த கபோர்டு வாங்கின ஒரே ஒரு இஷ்யூவில் தான்
இப்போ வேறு வழி இல்லாமல் திரும்ப 43 இன்ச் டிவியாகவே எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 55 இன்ச் எடுத்துட்டா இந்த கபோர்டு தூக்கி வேறு இடத்துல வச்சுட்டு சும்மா செவுத்தில் தான் டிவி மாட்டுற மாதிரி வரும். அப்படி மாட்டும்போது இந்த கபோர்டு வந்து வேஸ்ட்டாக இருக்கும், பார்க்க பார்வையாக இருக்காது. அது ஒரு பக்கம் இடத்த அடிச்சுட்டு இருக்கும், இது ஒரு பக்கம் ஒயர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இடத்த அடிச்சிட்டு இருக்கும். எல்லாம் குழப்பி பேசி ஃபைனலாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு 55 இன்ச் எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அது வேணாம், வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபைனலாக 43 இன்ச் டிவி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 43 இன்ச் டிவியே ஃபைனல் பண்ணிட்டோம். திரும்ப இன்னொரு தடவை போய் எல்லா டிவியை வந்து ப்ளே பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, நிறையா அதோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி 43 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் கொண்டு போய் டிவி கொடுத்தோன்னே எங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க, சர்வீஸ் ஜாப் ஷீட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜாப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் என்னென்ன நம்ம கொடுத்தோம், வெறும் டிவி மட்டும் தான் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த ரிமோட்டு, டிவி ஸ்டாண்டு, அப்புறம் டிவி கனெக்ட் பண்ணுற அந்த பவர் கேபிள் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் டிவி மாடல் மட்டும் போட்டு அதோட சீரியல் நம்பரு, அப்புறம் வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த சர்வீஸ் ஜாப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சர்வீஸ் ஜாப் ஷீட்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த ஜாப் ஷீட் இருந்தால் தான் திரும்ப நமக்கு டிவி அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்மே. ஸோ அதனால் அந்த ஜாப் ஷீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 43 இன்ச் டிவியை போயிட்டு நாங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணிட்டோம். ஸோ கிரெடிட் கார்டில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ் கண்டிப்பாக ஆகுங்க. ஏன்னா டெல்லியிலேருந்து தான் இந்த உங்களுக்கு ப்ராடக்ட் வரப்போகுது, அதனால் கண்டிப்பாக 7 டேஸ் ஆகும். மேபி ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம், சீக்கிரமாக கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரைடே வந்து அமௌண்ட் பே பண்ணோம். ஃப்ரைடே பண்ணதுக்கப்புறம் அடுத்த சாட்டர்டே சண்டே ஒர்க்கிங் டேஸ் கிடையாது. அதுக்கப்புறம் 1 வீக் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 6 ஒர்க்கிங் டேஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு ஒரு 3 டேஸ் கழிச்சு வெனஸ்டே கிட்ட தான் வந்து நம்மளுக்கு டிவி வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ வந்தோடனே பயங்கர குஷி ஆகிட்டோம், போய் டக்குன்னு டிவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிவி எடுத்துட்டோம். வாங்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸை கொண்டு வந்து நிறுத்திட்டு பாக்ஸை பிரித்து டிவி எடுத்து அங்கே அதாவது டெலிவரி அவங்களுக்கு வரும்போது எந்த ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லை, டிவி பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத எங்ககிட்ட அங்கேயே போட்டு காட்டிடுறாங்க. ஏன்னா அப்போ எந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாது அப்படிங்கிறனால அங்கே போட்டு காட்டினதுக்கப்புறம் திரும்ப பேக் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் அன்பாக்சிங் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் டெலிவரிக்கான சலான் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவியோட மாடல் நம்பர், இந்த சீரியல் நம்பர், வாரண்ட்டி பீரியடு, அது இதுன்னு எல்லாமே இருக்குது. அப்புறம் டேக்ஸ் இன்வாய்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ புது டிவி வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டிவி வந்து நாங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 69,900 ருபீஸு. ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் போக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேயபிள் அமௌண்ட் வந்து 33,712 ருபீஸ்க்கு வந்து நாங்கள் பே பண்ணோம். வந்து டிவிலாம் வந்துருச்சு. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அது அப்படியே கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ரிமோட் இதில் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து ரிமோட்டை வந்து அந்த புது டிவிக்கான ரிமோட்டை தரமாட்டாங்க, பழைய டிவிக்கான ரிமோட்டை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. மவுண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்டாண்டு வந்து இதிலே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து டிவியோடய கொடுத்தோம்னா தான் அந்த டேபிள் மவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அதே போல் டிவிக்கான காட்டன் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வச்சுருப்பேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சு எம்ஐ டிவியோட காட்டன் பாக்ஸ் இங்கே ஸ்டூடியோவில் தான் வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்லி பாக்ஸ்லாம் தூக்கி போட மாட்டேன், அதுக்குள்ளே வேறு ஏதாவது பொருள்லாம் போட்டு பத்திரமா வச்சுருப்பேன். இவங்க கேட்டாங்க அப்படிங்கிறனால கரெக்டாக நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். அதே போல் புது டிவிக்கான பாக்ஸும் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு பாக்ஸ் தர மாட்டாங்க, வெறும் டிவி மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம அப்படியே கையிலேயே புது டிவியை தூக்கிட்டு வர மாட்டி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டிவி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப டேப் பண்ணி திரும்ப அங்கே பில் பண்ணி டேக்ஸ் இன்வாய்ஸ், அந்த பில்லு, அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு நாங்களே காரில் டிவியை கொண்டு வந்து இறக்கிட்டோம். அந்த பாக்ஸை பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. மறுபடியும் சோனிலேருந்தே ஆளுங்க வந்துட்டு அப்புறம் தான் அவங்க பிரித்து மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணுமா. அதுக்கு முன்னாடி நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா வாரண்டியெல்லாம் கிளைம் ஆகாது அப்படின்ட்டாங்க. இது சோனியில் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எந்த டிவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவும் பிரித்து யூஸ் பண்ணிடாதீங்க, நாங்கள் வந்து பிரித்து மவுண்ட் பண்ணிட்டு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எதுவுமே பிரிக்கல, அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் எதுவும் பிரிக்கல, அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஃப்ரீயாகவே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிவிடுவாங்க, நோ இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு. சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டோம். பட் ஆனால் அவங்க ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் வந்தாங்க. நாங்களும் ஃபோன் பண்ணி ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 43 இன்ச்சு இந்த டிவி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஷோரூம் போனேன். அதில் ஒரு 2 ஷோரூமில் எனக்கு அந்த டிவியோட டெமோ வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. 4K வீடியோஸ் போட்டு காட்டினாங்க, அப்பயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. சொல்லி கொஞ்சம் பயத்திலே இருந்தேன். அதனால் ப்ரெஷர் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி
வர வச்சு அவங்களே பார்த்திங்கன்னா பாக்ஸை பிரித்து அவங்களே டிவி எல்லாம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லேட் பண்ணிட்டாங்க. வந்து அப்புறம் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு. ஏன்னா செட்டப் பாக்ஸில் வந்து முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பழைய டிவிக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸில் பார்க்கும்போதே கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா அது வந்து 9-6 வருஷமாக கிட்ட பார்த்துட்டோம். திடீர்னு இதை பார்க்கும்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய 4K வீடியோஸ் என்னதே பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸே நிறைய போட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவியை வச்சு எல்லாமே பண்ணியிருப்பேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே பண்ணியிருப்பேன். கேம்ஸும் அதிலே விளாண்டு காட்டியிருப்பேன். சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாமே ட்ரை பண்ணோம். இது வந்து 4K டிவி. முன்னே இருந்ததும் 4K டிவி தான். அதுவும் ஆண்ட்ராய்ட் டிவி, இதுவும் ஆண்ட்ராய்ட் டிவி தான். இதை வந்து கூகுள் டிவி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற மாதிரியே யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அது இதுன்னு ஏகப்பட்டது வந்துடும். அப்புறம் இன்னும் மற்ற ப்ளே ஸ்டோர் அது இதெல்லாம் எல்லாமே இதிலே இருந்திருக்கும். எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஹேண்டியாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நிறைய செக் பண்ணோம். டிவியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும். அந்த வீடியோவில் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்பெக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். எல்லாமே பக்காவாக உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நம்ம வந்து டிவி வந்து பழைய டிவி இப்படி டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க. இல்லை அது டிஸ்பிளேக்கு மாத்திரதா இருந்தால் எவ்வளோ ப்ரைஸு, இது வந்து 43 இன்ச்சுக்கான டிஸ்பிளே ப்ரைஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து அது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க, எப்படி வாங்குறது உங்களுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி பழைய டிவியாக இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் ஷோரூமில் கொண்டு போய் கொடுத்தா நல்ல ரேட் கிடைக்குமா, இல்லை இந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதோட மாடல் இல்லாதப்ப உங்களுக்கு வந்து அதோட நல்ல வேல்யூ கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது எதனால் மோஸ்ட்லி இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா இந்த டிவி வந்து பழைய டிவி நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா 10,000 கிட்ட நம்மளுக்கு வேல்யூ வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க புது டிவியை அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால் நான் இப்படி பண்ணும்போது தான் எனக்கே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. அதனால உங்களுக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சோனி ஷோரூம்லேயே போய் நீங்கள் டிவி எடுத்தீங்கனாலும் இல்லை வேறு எந்த ஷோரூமுக்கு போய் நீங்கள் டிவி எடுத்தீங்கனாலும் 500 1000 ரூபாய்க்கு தான் எப்படியாப்பட்ட டிவியாக இருந்தாலும் அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால ரொம்ப கம்மி மட்ட ரேட்டுக்கு வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் மூலிமா போகும்போது உங்களுக்கு அதுவும் வந்து அந்த டிஸ்பிளேவோட சர்வீஸ் பார்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ரேட்டில் உங்களுக்கு டிவி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா அது பண்ணி தர மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு போய் யாரும் அங்கே போய் எதுவும் புலம்பிட்டு கிடக்காதீங்க. சப்போஸ் அங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து டிஸ்பிளே மாற்றி தான் தருவாங்க. மாற்றி தரத்துக்கான சார்ஜஸ் உங்ககிட்ட தான் வாங்கிக்குவாங்க. டிஸ்பிளே இல்லாத பட்சத்தில், ஸ்பேரே இல்லாத பட்சத்தில் அந்த ஸ்பேரை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க டிவியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க. நான் எல்ஜிலையும் கேட்டேன், எல்ஜிலையும் சேம் இதே மாதிரி தான் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே போல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே போல் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.